திருப்பதி பெருமாள் கோயிலில் நவம்பர் மாதத்திற்கு உண்டான ஆன்லைன் டிக்கெட் புக்கிங்ஸ் வந்து ஆரம்பிக்குது. முதல்ல வந்து இடிப் ரிஜிஸ்ட்ரேஷன், இது எலக்ட்ரானிக் டிப் ரிஜிஸ்ட்ரேஷன். இது 18ஆம் தேதி, இந்த மாதம் 18ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு ஆரம்பித்து தொடர்ந்து வந்து 19, 20, 20ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு வந்து முடியுது. இது எதுக்காக அப்படின்னு நீங்கள் கேட்டுக்கிட்டிங்கன்னா, கல்யாணம், மூஞ்சல் சேவா, ஆர்ஜித பிரம்மோற்சவம், சகஸ்ர தீப அலங்கார சேவா. இதில் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, குலசேகரப்படி, அதாவது திருப்பதி பெருமாள் அங்கே இருந்து 10 அடி தூரத்தில் இருந்து சேவிக்கக்கூடிய ஒரு பாக்கியம் வந்து இது கிடைக்கும். இது எல்லாருக்குமே வந்து கிடைக்காது. ஸோ இது வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் முற்றிலும் வந்து ஃப்ரீ தான். உங்களுடைய மொபைல் நம்பர் வேணும், உங்களுடைய ஆதார் நம்பர் வேணும். ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிடுங்க. பண்ணதில் நீங்கள் செலக்ட் ஆனது வந்துட்டு 20ஆம் தேதி மதியானம் குழுக்கள் 12 மணிக்கு நடக்கும். குழுக்களில் நீங்கள் செலக்ட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு எஸ்எம்எஸ், இமெயில் இன்டிமேஷன் வரும். அது செலக்ட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து பணம் கட்டினா போதுமானது. 21ஆம் தேதி, அதாவது இந்த மாதம் 21/8/2026 காலையில் 10 மணிக்கு ஸ்ரீவாரி ஆர்ஜித சேவா அப்படின்னு சொல்லக்கூடிய கல்யாணம், ஊஞ்சல் சேவா, ஆர்ஜித பிரம்மோற்சவம், சகஸ்ர தீபாலங்கார சேவா, இதற்குண்டான சேவா டிக்கெட்ஸ், இதனுடைய ஆன்லைன் புக்கிங் நவம்பர் மாதத்துக்கு வந்து ஆரம்பிக்கிறாங்க. இதற்கு வந்து நீங்கள் வந்து பணம் கட்ட வேண்டியதில், செலக்ட் ஆனதுக்கப்புறம் பணம் கட்டினா போதும். ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுடைய மொபைல் நம்பர், அதுக்கப்புறம் ஆதார் நம்பர், இமெயில் ஐடி, இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்து முக்கியமான ஒரு விஷயம், புஷ்பயாகன்னு சொல்லக்கூடிய ஒரு விசேஷ ஃபங்க்ஷன். இது வந்து நவம்பர் 16ஆம் தேதி வந்து நடத்துகிறாங்க. இதற்குண்டான ஆன்லைன் டிக்கெட் முன்பதிவு வந்து 21ஆம் தேதி, இந்த மாதம் 21/8/26 காலையில் வந்து 10 மணிக்கு வந்து புக்கிங் ஆரம்பிக்குது. இது ரொம்ப விசேஷமானது. ஸோ இது புக் பண்ணுறவங்க வந்து மறக்காமல் 21ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு ரெடியாகி புக் பண்ணிக்கோங்க. இந்த மாதம் 21ஆம் தேதி மதியானம் 3 மணிக்கு, அதாவது 21/8/26 மதியானம் 3 மணிக்கு வெர்ச்சுவல் சேவான்னு சொல்லக்கூடிய ஆன்லைன் சேவா. இது வந்து கல்யாணோற்சவம், ஊஞ்சல் சேவா, ஆர்ஜித பிரம்மோற்சவம், சகஸ்ர தீபாலங்கார சேவா. ஒரு விஷயம், இது வந்து வெர்ச்சுவல் சேவா தான். இதில் நீங்கள் வந்து கலந்துக்க முடியாது. இதுக்கு வந்து டிக்கெட் வந்து 500 ரூபாய். ஆனால் ஒரு விசேஷம் என்னன்னா, இதனுடைய டிக்கெட்ஸ் வந்துட்டு நீங்கள் எந்த ஒரு வருஷத்துக்கு டைம் இருக்குது. அந்த ஒரு வருஷத்தில் நீங்கள் செலக்ட் பண்ணக்கூடிய எந்த ஒரு தேதியிலையும் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி 300 ரூபாய் தரிசன டிக்கெட் க்யூவில் வந்து உங்களை அலோவ் பண்ணுவாங்க. இன்னும் சுருக்கமாக சொல்லப்போனால் 300 ரூபாய் டிக்கெட் கிடைக்காதவங்க இந்த 500 ரூபாய் டிக்கெட் வந்துட்டு தாராளமாக வந்து 300 ரூபாய் லைனில் அலோவ் பண்ணுற மாதிரி இருக்கும். தரிசன டைம் வந்து குறைஞ்சபட்சம் வந்து 5 மணி நேரத்தில் நீங்கள் சாமியை கும்பிட்டுட்டு வெளியே வந்துடலாம். அடுத்து எல்லோரும் எதிர்பார்க்குற அங்க பிரதட்சணம் டிக்கெட்ஸு. இந்த அங்க பிரதட்சணம் வந்துட்டு டோட்டலாக வந்து ஃப்ரீ தான். இந்த மாதம் 24ஆம் தேதி, அதாவது 24/8/2026 காலையில் 10 மணிக்கு வந்து ஆரம்பிக்கிறாங்க. இது ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து புக்கிங் முடிஞ்சிடும். ஸோ இதில் வந்து புக் பண்ணுறவங்க வந்து கட் காப்பி பேஸ்ட் இந்த மெத்தடில் வந்து புக் பண்ணுங்கள். புக் பண்ண தெரியாதவங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய சேவா மையத்தில் போயிட்டு அவங்கள குயிக்காக புக் பண்ணி சொல்லி கொடுக்க சொன்னால் புக் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ அங்க பிரதட்சணம் டிக்கெட் வந்துட்டு புக் பண்ணுறவங்க மறக்காமல் இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. அன்றைக்கி மதியானம் 3 மணிக்கு, அதாவது இந்த மாதம் 24ஆம் தேதி 24/8/26 மதியானம் 3 மணிக்கு சீனியர் சிட்டிசன்ஸ், ஃபிசிக்கலி சேலஞ்சு அண்டு மெடிக்கல் ரீசன்ஸ், அது சீனியர் சிட்டிசன்றது 65 வயசும் 65 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க தான். தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் 60 வயசு சீனியர் சிட்டிசன் சொல்லுவாங்க. பட் திருப்பதி பெருமாள் கோயிலை பொறுத்த வரைக்கும் 65 வயசு தாண்டி இருக்கணும். 65 வயசும் தாண்டி இருக்கணும். ஸோ இவங்களுக்கு உண்டான புக்கிங் வந்து மதியானம் 3 மணிக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இந்த சீனியர் சிட்டிசன்ஸை பொறுத்த வரைக்கும் ஆதார் கார்டு முக்கியம். ஃபிசிக்கலி சேலஞ்சுக்கு வந்து ஆர்த்தோபீடிக் டாக்டருடைய சர்டிஃபிகேட் முக்கியம். அதே மாதிரி வந்து மெடிக்கல் காசஸ், கிட்னி சர்ஜரி பண்ணவங்க, ஹார்ட் சர்ஜரி பண்ணவங்க, அவங்க அந்த சர்ஜரி பண்ணதுக்கு உண்டான அந்த மெடிக்கல் சர்டிஃபிகேட்டை எடுத்துகிட்டு வந்து காட்டி அந்த என்ட்ரன்ஸ் அப்போ வந்து காட்ட வேண்டியது வரும். ஸோ இதனுடைய ஷார்ட் இதை வந்துட்டு ஒரு நீங்கள் ஸ்கேன் பண்ணி இதை அப்லோட் பண்ண வேண்டியது வரும். ஃபோட்டோவும் அப்லோடு பண்ண வேண்டியது வரும். ஸோ இந்த டாக்குமெண்ட்ஸோடு நீங்கள் தயாராக இருந்துக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். இது வந்து டோட்டலாக முற்றிலும் வந்து ஃப்ரீ தான். அடுத்து எல்லோரும் காமனாக ரொம்ப பாப்புலர் இருக்கக்கூடிய 300 ரூபாய் டிக்கெட் தரிசனம். இதை வந்து ஸ்பெஷல் என்ட்ரி தரிசனம்னு சொல்லுவாங்க.
இது இந்த மாதம் 25ஆம் தேதி, அதாவது 25/8/2026 காலையில் 10 மணிக்கு வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. அன்னைக்கு மத்தியானமே, அதாவது இந்த மாதம் 25ஆம் தேதி 25/8/26 மதியானம் 3 மணிக்கு அக்கோமடேஷன் புக்கிங் வந்து ஆரம்பிக்கும். இது கீழ் திருப்பதி, மேல் திருப்பதி, தலக்கோணம் இந்த இடங்களில் வந்து அக்கோமடேஷனுக்கு உண்டானது. ஸோ அக்கோமடேஷன் கிடைக்காதவங்களுக்கு ஆஃப்லைன் அக்கோமடேஷன் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். டெய்லி காலையில் 5 மணிக்கு நீங்கள் லைனில் போய் நிற்கணும். 6 மணிக்கு வந்துட்டு சிஆர்ஓன்னு சொல்லக்கூடிய சென்ட்ரல் ரிசப்ஷன் ஆஃபீஸ் இந்த இடத்துல யாராவது ஒருத்தர் போனால் போதும். அவங்க ஆதார் கார்டு கொடுத்து அதில் வந்து உங்களுக்கு வந்து ரூம் புக்கிங் வந்து தாராளமாக போய் டெய்லி வந்து நடக்கக்கூடிய ஆஃப்லைன் டிக்கெட்டு வந்து ஆன்லைன் கிடைக்காதவங்க ஆஃப்லைனில் வந்து தாராளமாக வந்து புக் பண்ணிக்கலாம். அடுத்து சிறுவாணி ட்ரஸ்ட்டு, இது ஆன்லைன் டிக்கெட் புக்கிங்கும் உண்டு, ஆஃப்லைன் டிக்கெட் புக்கிங்கும் உண்டு. ஆன்லைன் டிக்கெட் புக்கிங்க்கு வந்து 10,500 ரூபாய் ஒரு ஆளுக்கு. இது இந்த டோனர்ஸுக்கு வந்து அக்டோபர் மாதத்துக்கு உண்டானது. இது வந்து 23/7/2026, அதாவது இந்த மாதம் ஆகஸ்ட் மாதம் 23ஆம் தேதி காலையில் 11 மணிக்கு வந்து ஆரம்பிக்கிறாங்க. இது வந்து அக்டோபர் மாதத்துக்கு உண்டானது, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி வந்து 10,000 ரூபாய் டொனேட் பண்ணுறவங்க ஆஃப்லைனில் சிறுவாணி, இவங்களுக்கு ஒரு நாளைக்கு 300 டிக்கெட் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. இது காலையில் 8 மணிலேருந்து 1 மணி வரைக்கும். அன்றைக்கி மதியானம் 4 மணிக்கு வந்து தர்ஷனு. ஸோ இது வந்து ஆஃப்லைனில் சிறுவாணி ட்ரஸ்ட் டிக்கெட்ஸு. ஸோ இது வந்து போகிறவங்க வந்து தாராளமாக மறக்காமல் பண்ணுங்கள். அதே மாதிரி ஒரு முக்கியமான விஷயம், அடுத்த மாதம், இது இப்போ நம்ம சொன்னதெல்லாம் வந்து நவம்பர் மாதத்துக்கு, சிறுவாணி ட்ரஸ்ட்டு வந்து அக்டோபர் மாதத்துக்கு. ஆனால் செப்டம்பர் அடுத்த மாதம் நாங்கள் வந்து தரிசனம் பண்ணணுமே செப்டம்பர் மாதம் அப்படின்னு சொல்கிறவங்களுக்காக ஒரு ஸ்பெஷல் ஒரு என்ட்ரி ஒன்று இருக்குது. இது எப்படி அப்படின்னு நீங்கள் கேட்டுக்கிட்டிங்கன்னா, இதனுடைய பேர் வந்து ஸ்ரீ ஸ்ரீனிவாசா திவ்ய அனுகிரக விசேஷ ஹோமம். இது கீழ்த்திருப்பதியில் அலிப்பிரியில் நடப்பாதையில் கோசாலை பக்கத்தில் வந்து இருக்கக்கூடிய ஒரு ஷெட் இருக்குங்க, அங்கே தான் நடத்துகிறாங்க. இது தினந்தோறும் வந்து காலையில் 9 மணிக்கு ஹோமம் ஆரம்பிக்கும், 11 மணிக்கு முடியும். கண்டிப்பாக ஹோமத்தில் வந்து கலந்துக்கணும். ஹோமம் முடிஞ்ச உடனே அங்கே இருக்கக்கூடிய டெம்பிள் இன்ஸ்பெக்டர் வந்து சீல் அடித்து ஒரு சைன் பண்ணி தருவார். இதை நீங்கள் எடுத்துக்கிட்டு அன்னைக்கு மதியானமே 3 மணிக்கு தாராளமாக 300 ரூபாய் டிக்கெட் தரிசனத்துக்கு உள்ளே வந்து போகலாம். இது வந்து இந்த ஹோமத்தில் 2 பேர் கலந்துக்கலாம். 2 பேர் கலந்துறதுக்கு உண்டான அமௌண்ட் வந்து 1000 ரூபாய். அதே மாதிரி வந்து 2 பேர் அங்கே 300 ரூபாய் டிக்கெட்டு எடுக்கணும். ஸோ 300, 300, 600. ஸோ வந்து 1600 ரூபாய் 2 பேர். இது வந்து இந்த ஆன்லைன் டிக்கெட் கிடைக்காதவங்க அவசியம் வந்து போய் பார்க்குறவங்க வந்து இந்த டிக்கெட், இந்த ஆன்லைன் புக்கிங் வந்து இந்த மாதம் 26ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு இது வந்து ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இது ஆஃப்லைன்லேயும் வந்து கிடைக்கிது. ஆஃப்லைனில் டெய்லி காலையில் 6 மணிக்கு ஆன் த ஸ்பாட், அதாவது அலிப்புரியில் நம்ம சொன்ன கோசாலையில் தினந்தோறும் 50 டிக்கெட் இல்லை இருந்து 100 டிக்கெட் அவைலபிலிட்டியை பொறுத்து வந்துட்டு அங்கே வந்து நம்ம வந்து புக் பண்ணிக்கலாம். இதில் ஒரு வசதி என்னென்னா, இது வந்து அன்றைக்கே தரிசனம் மதியானம் 3 மணிக்கு 300 ரூபாய் டிக்கெட் வழியாக உள்ளே போய் தரிசனம் பண்ணிவிட்டு நம்ம அன்றைக்கே வந்து சாமி தரிசனம் முடித்து கீழே இறங்கி வந்துடலாம். அதுதான் இந்த ஹோமம் டிக்கெட்டினுடைய ஒரு அட்வான்டேஜ். அதுக்கப்புறம் டிக்கெட்லாம் இல்லை, நான் நேரடியாக போய் சாமியை பார்க்கணும், நினைக்கிற நேரம் போகணும் அப்படின்னா தயவு செஞ்சு சர்வ தரிசனத்தில் போகாதீங்க. சமீப காலமாக திருப்பதியில் கூட்டம் அதிகமாக இருக்குது, பிச்சு உதறது. காலையில் போனீங்கன்னா 24 மணி நேரம் வரைக்கும் சர்வசாதாரணமாக ஆகிடுது. குறிப்பாக வீக்கெண்டு ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே, மண்டேலாம் வந்து கூட்டம் தாங்க முடியாத கூட்டம் இருக்குது. அந்த மாதிரி போகணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா கீழே எஸ்எஸ்டி டோக்கன், அது ஸ்ரீ விஷ்ணுநிவாசம் ஸ்ரீனிவாசா காம்ப்ளெக்ஸ், பூதேவி காம்ப்ளெக்ஸு கீழ் திருப்பதியில் இருக்குது. ஆட்டோ டிரைவர் இல்லை யார்கிட்ட கேட்டாலும் வந்து அந்த லொக்கேஷன் வந்து சொல்லிடுவாங்க. நீங்கள் அங்கே போயிட்டு எஸ்எஸ்டி டோக்கன், அந்த டோக்கன் வந்து நீங்கள் வந்து வாங்கணும். இது கூட்டத்தை பொறுத்து ஃபிக்ஸட் டைமில் கொடுக்கறதில்ல. கூட்டத்தை பொறுத்து வந்து கூட்டம் அதிகமாக இருந்தால் வீக் டேஸில் இருந்தால் காலையில் 6 மணிலேருந்து 9 மணிக்குள்ள கொடுத்துருவாங்க. மற்ற நாளில் மதியானம் 12 மணிலேருந்து 12 மணிக்கோ 1 மணிக்கோ இல்லை 2 மணிக்கோ 3 மணிக்கோ கூட்டத்தை பொறுத்து வந்து கொடுப்பாங்க. ஸோ இதை வாங்கிட்டிங்கன்னா இது வந்து மறுநாள் தான் தரிசனம் போக முடியும். ஸோ அன்றைக்கி எஸ்எஸ்டி டோக்கன் வாங்கிட்டு கீழே இருக்கக்கூடிய கோவிந்தராஜ பெருமாள் கோயில், அதுக்கப்புறம் தாயாரம்மா இவங்களெல்லாம் பார்த்துட்டு மறுநாள் நீங்கள் திருப்பதி பெருமாளை தரிசனம் பண்ணிக்கிட்டு ஊருக்கு வர மாதிரி இருக்கும்.
ஸோ பிளான் பண்ணுறவங்க அதுக்கேற்ற மாதிரி வந்து பிளான் பண்ணிக்கோங்க.